செல்லப்பாண்டியன் அவர்கள் 2011 சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்படுகிறார். சட்டமன்ற வேட்பாளராக அண்ணா நகரிலே மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அம்மா அவர்கள் நேரடியாக பிரச்சாரத்திற்கு வருகிறார். அப்போது செல்லப்பாண்டியன் அவர்களை அழைத்து கேட்கிறார்கள், மிஸ்டர் செல்லப்பாண்டியன், உங்களுடைய டிமாண்ட் என்ன? உங்களுடைய அசெம்பிளி சட்டமன்ற தொகுதிக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். உடனே அண்ணாச்சி சொன்னார், அம்மா, எங்கள் பகுதி மிகவும் வறட்சியான தூத்துக்குடி மாநகர பகுதி. 5 புதிய பஞ்சாயத்துகளை அடக்கி முத்தையாபுரம், பேரூரணி, மாப்பிளையூரணி, மேலவிட்டான் ரூரல் பகுதி என்று 5 முத்தையாபுரம் போன்ற 5 பகுதிகளை மாநகராட்சியாக சேர்த்து விட்டார்கள். குடிப்பதற்கு தண்ணீர் வாரத்திற்கு ஒரு முறை வருகிறது, 10 நாளுக்கு ஒரு முறை தண்ணீர் வருகிறது என்று அம்மாவிடம் கோரிக்கை விடுத்தார். அம்மா அவர்கள் அந்த கூட்டத்தில் சொன்னார்கள், செல்லப்பாண்டியன் அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்வீர்களா என்று பொதுமக்களை கேட்டார்கள். பொதுமக்களும் வெற்றி பெற செய்தார்கள். 25,000 வாக்கு வித்தியாசத்திலே சிராதாரா வெற்றி பெற்று தொழிலாளர் நலத்துறையாக செஞ்சார் கோட்டையிலே சட்டப்பேரவையுடைய உறுப்பினராகவும் அமைச்சராகவும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராகவும் பதவியேற்கிறார். பதவியேற்று முடித்த போது அம்மா அவர்கள் அந்த சட்டமன்றத்திலே அம்மா அண்ணாச்சி அவர்கள் சொன்ன வாக்குறுதி 4வது பைப்லைன் திட்டம். அந்த திட்டம் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு 200 அருமை தாய்மார்களே, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை தந்தார்கள். எப்படிப்பட்ட திட்டங்கள்? எங்கள் பெண்கள் அதிகம் பேர் இருக்கிறீர்கள். உங்கள் பெண் பிள்ளைகள் BA படித்திருந்தால், BSc படித்திருந்தால், MA படித்திருந்தால், MSc படித்திருந்தால் இன்றைக்கு அவர்கள் தாலிக்கு தங்கம் செய்வதற்காக, தாலிக்கு தங்கம் இன்றைக்கு பெற்றோர்கள் செய்வார்கள். திருமணத்துக்கு தாய்மாமன் செய்வார். ஆனால் என் தாய் புரட்சி தலைவி அம்மா 1 பவுன் தங்கம் 50,000 கொடுத்தது அம்மா. அந்த திட்டத்தை நிறைவேற்றியது எடப்பாடியார். இப்போது அந்த திட்டத்தை நிறுத்தியது திமுக ஸ்டாலின் என்பதை உங்கள் மத்தியிலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, இப்ப பொங்கல் வந்துச்சு. இப்ப பொங்கல் வந்துச்சு இல்லையா? அந்த பொங்கலுக்கு எங்கள் அம்மா ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. எடப்பாடியார் 2500 ரூபாய் கொடுத்தாரு. எவ்வளவு கொடுத்தாரு? 2500 ரூபாய் கொடுத்தாரு. இப்போ திராவிட முன்னேற்ற கழக அரசு, ஸ்டாலின் அரசு என்ன கொடுத்தாங்க? 1 கிலோ சீனி, 1 கிலோ கரும்போட 108 ரூபாயோட நிப்பாட்டிட்டாங்க. எப்படி இருக்கு ஆட்சி? மக்களிடமிருந்து பெறப்பட்ட வரிகள் அனைத்தும் மக்களுக்காக செலவு செய்கிற அரசு மக்கள் அரசு. அந்த மக்கள் அரசை தான் நலத்திட்ட உதவிகளாக அம்மாவும் கொடுத்தார், இன்றைக்கு எடப்பாடியார் கொடுத்தார். வருகின்ற காலங்களும் எடப்பாடியாருடைய தலைமையிலே இந்த ஆட்சி அமைய வேண்டும் என்று சொல்லு. இங்கே தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. அதனுடைய அந்த வேட்பாளராக எம்பியாக கனிமொழி கருணாநிதி அவர்கள் இருந்தார். அவர் தேர்தல் நேரத்தில் ஒரு வாக்குறுதி கொடுத்தார், பத்திரிகை செய்தியாளர்களை அழைத்து. தமிழகத்திலே பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த டாஸ்மார்க் மூலமாக பெண்கள் விதவையாக்கப்படுகிறார்கள். ஆகவே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த டாஸ்மார்க்கை மூடுவோம் என்று சொன்னார்கள். இன்று வரை மூடி இருக்கிறீர்களா? டாஸ்மார்க்கை மூடின அந்த திட்டத்தை ரத்து செய்தால் என்னாகும் என்று உங்களுக்கே நன்றாக தெரியும். ஆக பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இன்றைக்கு தாய்மார்களுடைய வயிற்றிலே கொட்டியவர் கனிமொழி கருணாநிதி என்பதை மறந்து விடாதீர்கள். அருமை பெரியவர்களே, அதோடு மட்டுமல்ல, நீட் தேர்வுன்னு சொன்னாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உதயநிதி அவர்கள் சொன்னார்கள், நீட் தேர்வை ரத்து செய்து விடுவோம் என்று. நீட் தேர்வுல நீ இல்ல, உங்க அப்பா ஸ்டாலினால முடியாது, உன் தாத்தா பேரனால முடியாது. ஏன் அதை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் என் தாய் புரட்சி தலைவி அம்மா ஒருவரால் தான் முடியும் என்பதை இந்த நேரத்தில் சவாலாக சொல்லிக் கொள்ளப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் 2014 நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. சென்னை பொதுக்கூட்டத்திலே மாபெரும் பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்திலே அம்மா அவர்கள் பேசினார்கள், 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக களமிறக்கப்பட்டிருக்கிறது. 39 தொகுதியிலும் இரட்டலையை வென்றெடுக்க வேண்டும் என்று அம்மா போட்டியிடுகிறார், பிரச்சாரம் செய்கிறார். சென்னையிலே பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். சிறந்த நிர்வாகத்தை தருவது இந்த மோடி, அந்த மோடியா இந்த லேடியா என்று மோடிக்கே சவால் விட்டவர் எங்கள் அம்மா என்பதை மறந்து விடாதீர்கள் அருமை பெரியவர்களே. அப்படிப்பட்ட இயக்கம் எங்கள் அம்மா கடைசியாக சட்டமன்றத்தில் பேசினார். எனது காலத்திற்கு பிறகும் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 100 ஆண்டு காலம் தமிழ் மக்களுடைய இடங்களில் வாழும் ஆட்சி செய்யும் என்று சொன்னார். அந்த தேவதையுடைய ஆட்சியை மீண்டும் தமிழகத்திலே நிலை நிறுத்திட வாக்களிக்க வேண்டியது இரட்டைகளை என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரே ஒரு காட்சி, 2 நிமிஷம் தான் முடிச்சிடுறேன். இன்றைக்கு நீங்க மாமன்னன் ஒரு திரைப்படம் பார்த்திருப்பீங்க. அந்த மாமன் திரைப்படத்திலே உதயநிதி ஸ்டாலின் நடித்திருப்பார், வடிவேலு நடித்திருப்பார். வடிவேலும் உதயநிதியும் மிகவும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில்.
அவர் நிற்கின்ற அந்த சட்டமன்ற தொகுதி தாழ்த்தப்பட்ட சட்டமன்ற தொகுதியாக இருக்கும். அதில் ஏற்கனவே முற்போக்கு ஜாதியுடையவர் தான் எம்எல்ஏ இருப்பார். அவருக்கும் இந்த தாழ்த்தப்பட்ட ஜாதியினருக்கும் அடிக்கடி சண்டை வரும். ஏன் இதை சண்டை வரும் என்று முதலமைச்சரிடம் போய் கேட்கிறார்கள். முதலமைச்சர் சொல்கிறார், உன்னை சபாநாயகர் ஆக்குகிறேன், எல்லோரும் உன்னை கையெடுத்து கும்பிடுவார்கள் என்று சொன்னார். இது படத்தில் நடந்தது. படம் எடுத்தார் உதயநிதி. ஆனால் என் தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியிலே தனபால் என்ற ஒரு சபாநாயகர் இருந்தார். அந்த சபாநாயகர் எம்எல்ஏவாக இருந்தார், உணவுத்துறை அமைச்சராக இருந்தார். அந்த அமைச்சருடைய வீட்டு கல்யாண பெண்ணுக்கு கல்யாணம் வந்தது. அந்த திருமணத்திலே அதிமுக அமைச்சர்கள் கலந்து கொண்டார்கள், ஏகப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டார்கள். ஆனால் ஒருவரும் அந்த கல்யாணத்தில் சாப்பிடவில்லை. ரொம்பவும் மனவழுத்தப்பட்டார் உணவுத்துறை அமைச்சர். நான் ரேஷன் கடையிலே உணவுத்துறை அமைச்சராக இருக்கிறேன், என் வீட்டு திருமணத்தில் நமது மந்திரிகளே சாப்பிடவில்லை என்று யாரிடம் சொன்னார்? முதலமைச்சர் அம்மாவிடம் சொன்னார். ஒருவன் தவறு செய்தால் அவன் தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டான் என்று சொன்னவர் எம்ஜிஆர். தாய் 8 அடி வாய்ந்தால் குட்டை 16 அடி பாயும் என்று சொல்வார்கள். அம்மா அழைத்தார் தனபாலை சபாநாயகர் ஆக்குகிறேன். 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்றத்திற்கு நுழையும் போது உன்னை கையெழுத்து கும்பிடுவார்கள் என்று சொன்னார். என்ன சொன்னார்? சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர்கள் சபாநாயகரை பார்த்து, ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலே வந்த தனபாலை பார்த்து கையெழுத்து கும்பிட்டு விட்டுத்தான் இந்த 234 சட்டமன்றங்களும் உள்ளே போக வேண்டும் என்று அவருக்கு தனபாலுக்கு சபாநாயகர் பதவி கொடுத்தது அழகு பார்த்தவர் அம்மா. நீ படத்தில் காட்டினாய், என் தாய் புரட்சி தலைவி இருக்கும் போதே அதை செய்துவிட்டார். அப்படிப்பட்ட இயக்கம் இன்றைக்கு உங்களிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. பணத்திற்கு விளைவாகாதீர்கள், பணம் கொண்டு வருவார்கள், மயங்காதீர்கள். ஆகவே உங்கள் வாக்குகளை, உங்கள் உரிமை, யார் நல்லவர்கள் யார் என்பதை, இந்த நாட்டு மக்களுக்கு யார் நல்லது செய்வார்கள் என்பதை மட்டும் உணர்ந்து வாக்களியுங்கள். எம்ஜிஆர் நாடோடி மன்னன் படத்தில் சொல்வார்கள், மக்களிடமிருந்து பெறப்பட்ட வரிகள் அனைத்தும் மக்களுக்காக செலவு செய்கின்ற அரசு மக்கள் அரசு. உங்களிடமிருந்து பெற்ற வரிகளைத்தான் உங்களுக்கு அம்மா அவர்களும் எடப்பாடியார் அவர்களும் நலத்திட்டங்களாக செய்தார்கள் என்பதை சொல்லி வாய்ப்பளித்தவைக்கு காலத்தின் அருமைகதி அண்ணாச்சி ஏற்கனவே